ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கப்பீஸ் எப்படி ப்ரீடிங் பண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கப்பீஸ் ப்ரீடிங் பண்ணணுமா? அதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க் வேணும். ஸோ டேங்க் வந்து போட்டுட்டு டேங்க்கில் வந்து நிறைய தண்ணியெலாம் ஊற்றாதீங்க, பாதி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஃபாக்ஸில் நிறையா போட்டுருங்க. போட்டு கப்பீஸை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்ட பிறகு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாருங்கள், கப்பீஸ் ஃபுல்லாக வந்து குட்டி போட்டிருக்கும். குட்டினா கொஞ்சம் குட்டி கிடையாது, எக்கச்சக்க குட்டி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி உள்ளே நிறையா குட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபோனை வந்து ஃபிஷ் டேங்க்கில் விட போகிறோம். ஸோ ஃபிஷ் டேங்க்கில் விட்டு எவ்வளோ கப்பீஸ் குட்டீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கப்பி குட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கப்பீஸ் குட்டீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கப்பி தான் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு பார்க்குறோம், நிறைய கப்பி குட்டீஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபாக்ஸ்டெயில்ஸ் வாங்கி போட்டோம், நிறைய ப்ரீடிங் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாக்ஸ்டெயில்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரீடிங் ஃபார் கப்பீஸு. ஸோ நிறையாவே நமக்கு குட்டி கொடுக்கும். ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஃபிஷ் வளர்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த கப்பீஸ் வாங்கி நல்லா வளர்க்கலாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜீப்ரா ஃபிஷ் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோக்கு வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.